அனைவருக்கும் வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாலா, தென்சென்னை மாவட்டம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். நம்ம இந்த தமிழக அரசு, அவுரங்கசீப் ஸ்டாலின் அரசு ஆட்சி அறையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, வாக்களித்தவர்களுக்கு மட்டும் அல்லாது வாக்களிக்காதவர்களுக்காகவும் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சமீப காலமாக நடந்திருக்கிறது அவுரங்கசீப் ஸ்டாலின் தான் சொல்லணும். இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்து கோயிலை இடிப்பதுக்கு மட்டும் தான் முனைப்பை காட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் 1000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கோயில்களை இங்கே நம்ம காண முடியாமல் போயிடுச்சு. 6 படை வீடுல ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தும் இந்த அரசாங்கம் அதை ஏற்ற தயாராக இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் போகக்கூடிய மக்களையும் தீபேத்திர மக்களையும் வெவ்வேறு விதமாக துன்புறுத்துறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா கையாளுறது மட்டும் தான் முதன்மையாக வச்சிருக்கிறாங்க. சமீப காலமாக வந்திருக்கிற நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம். அதுக்கு தொடையாக இருந்த ஆட்சியராகட்டும், மாவட்ட கண்காணிப்பாளராகட்டும், பொதுவெளியில் சாட்சி கூட்டில் ஏறி மன்னிப்பு கேட்டதையும் நம்ம காண முடியுது. இப்படி நம்ம இந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு சக்தி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மலாம் ஒன்றிணையதில் எக்ஸ்ட்ரா பெரும்பாலும் நம்முடைய பங்கை காட்டாமல் இருக்கிறோம். நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், எல்லாமே போகிறோம். இன்னைக்கு காலையில் ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், மறுநாள் கோயில் இருக்காது, பக்கத்தில் இருக்கிற கோயிலில் சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் திருப்பரங்குன்றம் கோயிலில் நம்ம தீபம் ஏற்றுறது நம்முடைய பாரம்பரியம். அதை நம்ம எப்படியாவது செஞ்சு காட்டணும், நம்முடைய இந்த லைஃப்ல அதை பார்த்துணும் அப்படின்னு எல்லாருமே ஒன்றா சேர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. வருகின்ற 23ஆம் தேதி சஷ்டியும் கிருத்தியும் ஒன்றா சேரக்கூடிய நாட்களில் நம்ம இந்து மக்களாகிய நாம திருப்பரங்குன்றம் போகக்கூடிய முடிஞ்சவங்க அங்கே போய் கந்த சஷ்டி பாராயணம் பண்ணலாம். அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம ஒன்றுக்கு 4-5 பேர் கூட்டதாக சேர்ந்து கந்த சஷ்டியம் பாராயணம் பண்ணால் நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இந்த பெரிய பையனுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளால செஞ்ச ஒரு இதை நம்ம எடுத்துக்கலாம். தமிழக அரசு பல்வேறு விதமாக துன்புறுத்தப்பட்டு நம்ம இந்து கோயில் அழிக்கப்பட்டிருக்கூடிய காலகட்டங்களில் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும், தமிழக அரசுக்கும் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலகட்டங்கள் நம்ம இருக்கணும். அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். நம்ம எல்லாம் ஒன்றிணைவோம். வரக்கூடிய 23ஆம் தேதி அவங்கவுங்க பகுதியில் இல்லைன்னா அவங்க வீட்லையாவது கந்த சஷ்டி கவசம் படிப்போம். 2ஆம் தேதி, அடுத்த மாதம் 2ஆம் தேதி நம்ம கிரிவலம் எக்ஸ்ட்ரா ஏற்பாடாக இருக்குது. முருகப்பேரவை மூலமாக ஒரு கிரிவலம் ஏற்பாடாக இருக்குது. நம்மளால முடிஞ்ச மக்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.